परिहासार्थं जगन्पतेः आस्ते विष्णुरचिन्त्यात्मा भद्रेन् भागवतैः सह தீக்ஷாரண்யக்ஷேத்திரம் என்பதான கோயம்பேடு என்று அழைக்கக்கூடிய இந்த ஸ்தலத்திலே எழுந்தருளக்கூடிய வைகுண்ட வாசப்பெருமாள் மற்றும் உபாலயங்களாக இருக்கக்கூடிய கனகவல்லி தாயார், ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார். இந்த ஆண்டாள் நாச்சியாருடைய திரு அவதார நன்னாள் சுவாமி மணவாள மாமனிகள் உண்டோ திருவாடி பூரத்துக்கு ஒப்புண்டோன்னு மணவாள மாமனுடைய மங்களாசாசனம். இந்த மாதிரி இந்த திருவாடிப்பூர திருநன்னாளில் திருக்கல்யாண உற்சவம் நடத்திக்கணும்னு ஆண்டாளுடைய ஒரு சங்கல்பம். பல திவ்ய தேசங்களில் எம்பெருமான் பெருமாள் ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார் ரெண்டு பேருக்கும் ஏக காலத்தில் திருமஞ்சனம், அதே மாதிரி ஏக சிம்மாசனத்தில் திருமதி புறப்பாடு சேவை, 4000 திவ்ய பிரபந்த சேவை, ஆண்டாளுடைய திருப்பாசுரங்கள்லாம் சேவித்து நாச்சியார் திருமொழி சாத்து முறையாகும். அது எல்லா சன்னதிகளையும் அந்தந்த சன்னதி வழக்கு பிரகாரம் அங்கங்கே நடக்கும். அங்கிருந்து நம்ம சன்னதியில் ஆண்டாளுடைய திருக்கல்யாண உற்சவம் இதுக்கும் உண்டு, போகி திருநன்னாள் அன்னைக்கும் உண்டு. அங்கே ஆண்டாள் சாதாரணமாக இன்றைக்கி தானே ஆண்டாள் பறக்கிற அவதாரம் பண்ணிக்கிறான், இன்றைக்கே திருக்கல்யாணமா அப்படின்றது ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஒரு இலை தான் செய்யும். ஏன்னா ஆண்டாள் மார்கழி மாதம் 30 நாளும் காத்தியாயினி விரதம்ன்ற விரதத்தை அனுஷ்டித்து எம்பெருமான திருமணம் பண்ணின்றதாக நமக்கு சரித்திரங்கள், ஆண்டாளுடைய சரித்திரங்கள். அது இருந்தாலும் இந்த திருநன்னாள் என்பது அவள் இந்த பூமியில் அவதரிக்கிறதே ஒரு பெரிய ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஆழ்வார்கள் 12 பேர், 12 பேரில் 11 பேர் ஆழ்வார்கள். ஆண்டாள் ஒருத்தர் தான் பெண் நாச்சியாராக இருந்து 12 பேராக ஆழ்வார் போற்றி அலங்கரிக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியார் திரு அவதாரம் பண்ண திருநன்னாள் திருவாடிப்பூரம். இந்த திருவாடிப்பூரத்தன்னைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம் பண்ணிட்டு நாமெல்லாம் சேவிக்கணுன்றதுக்காக இந்த ஒரு வைபவமானது நடக்கிறது. பொதுவாக இப்போ நமக்கெல்லாம் நம்ம கல்யாணன்றது நம்ம ஒரு முறை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நடத்திக்கிறோம். அதே நேரத்தில் அந்த நாள் வரும்பொழுது திருமண நாள்னு நம்ம அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாம் அதை கொண்டாடுறோம். இந்த ஆண்டாள் திருநன்னாள் அன்னைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம் பண்ணிட்டு நம்மளெல்லாம் ஒரு ஆனந்தமாக பரிபூர்ணராக பண்ணணுன்றதுக்காக ஆண்டாளுடைய ஒரு சங்கல்பம். அதன் பிரகாரமாக கார்த்தால இன்னைக்கு ஆண்டாளுக்கு பெருமாள் ஆண்டாள் திருமஞ்சனம் ஏக சிம்மாசனத்தில் நடந்தது. அதன் பிறகு அலங்காரமாய் பெருமாளும் ஆண்டாளும் திருவீதி புறப்பாடு கண்டபடி இன்னைக்கு சேவா காலங்கள்லாம் பூர்த்தியாயிட்டு இப்போ திருக்கல்யாண வைபவம் மட்டும்தான். இந்த திருக்கல்யாணமே நமக்கு 8 விதமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் பண்ணக்கூடியது காந்தர்வ விவாகம்ன்றது இருந்து இந்த காந்தர்வ விவாகம்ன்ற விஷயத்தில் எல்லாம் பெரியாழ்வார் இங்கே என்ன சங்கல்பம்னாக்கா, ஆண்டாளை நீ என்னுடைய திருவரங்கத்துக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு அவரை உத்தரவு பண்ணுறார். அதே பிரகாரமாக ஆண்டாளை அழைச்சிட்டு அங்கே திருவரங்கம் போகிறார். திருவரங்கம் போனாக்கா சேவிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டாள் எம்பெருமானோட ஐக்கியமாகி போகிறார். அப்போ தான் ஆழ்வார் இப்படி நான் ஒரு பெண்ணை வளர்த்து இப்படி நீ கொண்டு போயிட்டியே அப்படின்னு ஆழ்வார் ரொம்பவும் வருத்தப்படுறார் பெரியாழ்வார். ஏன்னா பெரியாழ்வார் தான் அவருடைய மாமனார், ஆண்டாளுடைய தகப்பனார். அதனால் அவர் நான் இப்படி ஒரு குழந்தையை வளர்த்து அந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து அங்கேருந்து அந்த குழந்தைய கொண்டு வான்னு சொல்லி நான் கொண்டு வந்த உடனே நீ உன்னோட திருவிழா இது பண்ணிட்டேன்னாக்கா நான் எப்போ திரும்பி அந்த மாதிரி நான் ஒரு கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு அந்த பெரியாழ்வார் விண்ணப்பம் பண்ண உடனே
அதை பற்றி ஒன்றும் இல்லை. பங்குனி உத்திரத்தன்னைக்கு உன்னுடைய ஆண்டாளை நான் வைதிக திருக்கல்யாணமாக பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு, அதனால தான் பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஆண்டாளுக்கு திருக்கல்யாணம். சாதாரணமாக பங்குனி உத்திரன்னாக்கா தாயாருக்கு தான் திருக்கல்யாணம். எல்லா சன்னதிகள்லையும் அந்தந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுதந்திர லட்சுமின்னு சொல்லக்கூடிய தாயாருக்கும் பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். அதான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் சேவிச்சிங்கனாக்கா பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் திருக்கல்யாண வைபவம். இன்றைய தினம் கிடையாது. இன்றைய தினம் திருத்தேர் மட்டும்தான் இன்னைக்கு. அப்படி ஒரு விசேஷமான ஒரு தினம் இங்கிருந்து. ஆகையினால இந்த திருக்கல்யாணத்துக்கு வந்திருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இதே மாதிரி பொறுமையாக இருந்து இந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தை சேவிச்சுட்டு ஆண்டாளுடைய பிரசாதமாக வடைகள், திருமாங்கல்ய சரடு, சுவாமியினுடைய நிவேதனம் பண்ண அன்னப்பிரசாதங்கள் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாரும் இருந்து பொறுமையாக வாங்கிட்டு போங்க. இடையிடையில் சுவாமின்னு எங்களை கூப்பிட்டு இருந்தாங்கன்னா பெருமாள் கைங்கரியம் எங்களுக்கு தடைபடுறது. ஆகையினால்